படுத்துகிறோம் அப்பா. நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீதியின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மூன்றில் ஒன்றாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மீது பிரியமா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீதியின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மீது கிருபையா இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த சகலத்துக்காகவும் நன்றி. நீ அதன் காலத்தில் ஆண்டவரே அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்த தேவன். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளை தந்து இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கூட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மூன்றில் ஒன்றாய் இருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியா வந்திருக்கிற எங்களை இந்த காலை வேளையில் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் துதிகளில் பிரியப்படுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றி நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல வாழ்க்கையை தந்திரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. புதிய கிருபையினால் நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பாராட்டின கிருபைகளுக்கும் நீ பாராட்டின தயவுக்காகவும் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு முழு மனதோடு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீ பாராட்டின தயவு அது ஏராளம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை ஏராளமாக இருக்கிறது அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடைய நாமம். எங்களை பாதுகாக்கிற உம்முடைய நாமத்துக்காக நன்றி. ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதத்தையும் நிர்மூலமாக்குகிற நாமம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உனக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னதுபடி ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவீனம் சோர்வுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம் அப்பா. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுவீராக, எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுவீராக. உம்மை ஆராதிக்காதபடி, உம்மை பாடி துதி செய்யாதபடி, தலையா இருக்க எல்லா தடைகளும் உடைப்பீராக. ஒரு மனதின் சிந்தையை கட்டளிடுவீராக. எங்களுக்குள்ளாக ஒரு மனதின் சிந்தையை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே புதிய இருதயத்தை படைத்து ஒரு மனதின் சிந்தையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை பாட இருக்க தடைகள் எல்லாத்தையும் உடைப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பீராக. தடைகளை உடைப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. போக்கியும் வருத்தையும் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருந்து
கரம் பிடித்தவர், இந்நாள் மட்டும் நடத்தி கொண்டு வருகிறே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலிருந்து சத்துருக்களை துரத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சத்தியத்தை ஊட்டுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அன்பினாலும் ஆவினாலும் எங்களை நிரப்புபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம், பாடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம், பாடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம், சபையை சத்தியத்தால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம். சத்துருவை விரட்டியதால் ஸ்தோத்திரம், பொல்லாத சத்துருவை விரட்டியதால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பினாவி எனக்கு தந்தி ஸ்தோத்திரம், சந்தோஷத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். அன்பினாவி எனக்கு தந்தி ஸ்தோத்திரம், சந்தோஷத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். கனிகளாலே நிரப்பினதால் ஸ்தோத்திரம், ஆவியின் கனிகளாலே நிரப்பினதால் ஸ்தோத்திரம். நல்ல மனிதனாக வாழ வைத்தி ஸ்தோத்திரம், நல்ல மனிதனாக வாழ வைத்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைவு தந்தி ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைவு தந்தி ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கினதால் ஸ்தோத்திரம், என்னை பரிசுத்தமாக்கினதால் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இடம் தந்தி ஸ்தோத்திரம், பரலோகத்தில் இடம் தந்தி ஸ்தோத்திரம். எனக்கு பரலோகத்தில் இடம் தந்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதோடு சொல்லாமா? கர்த்தர் நடத்துகிற பாதையில் நிலைத்து ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி உணர்வு துதிக்கிறோம். நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி அப்பா, இது கொடுத்த இந்த நல்ல அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே உம்மை நாங்கள் காணும்படி, உம்முடைய முகத்தை தேடும்படி எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். நீர் உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலையில் கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிற வறண்ட நிலத்தை எல்லாம் அவர் நீரூற்றாய் மாற்ற வல்லவருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். தேவனே, தேவனே நீர் தேவன்,
தேவ சமூகத்தில் நமக்கு என்ன நடக்கும்னா நம்மளுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆமென். அது தேவ சமூகத்தில் மட்டும்தான் நடக்கும். நஷ்டங்கள்லாம் என்னவா மாறுமா? எல்லாம் லாபமாக மாறும். ஆமென். தேவன் அப்படி அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் அவங்க எல்லாரும் அடுத்த கரையில் தான் ஒரு நாள் நிற்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாங்களும் சொந்த பந்தங்க இருந்தாலும் ஒரு காரியம் வரும்போது ஒரு நாள் வரும்போது எந்த கரையில் நிற்பாங்க? எல்லாருமே அடுத்த கரையில் இருப்பாங்க. நாம் இந்த பக்கம் இருப்போம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஒரு புது வழியை, ஆசீர்வாத வழியை நமக்கு அவர் திறப்பார். அவர் நம்முடைய அடைக்கலமானவர், அவர் நம்முடைய மறைவிடமானவர். பரனே உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவேன். இந்த பாட்டு ஈஸியான பாட்டு தான். யாவரும் நம்ம அதை கற்றுக்கலாம். தெரிஞ்சவங்க நீங்கள் சேர்ந்து பாடலாம். பரனே உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. பரனே உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாம் போக்கின் கரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலம், எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். பரனே உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. பரனே உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாம் போக்கின்
வந்து தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறி இருக்கு. இங்கே அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கா நமக்கு? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நஷ்டம் எல்லாம் லாபமாக மாறி இருக்கு? ஒரு நாள் நம்ம நஷ்டப்பட்டிருப்போம், அப்படியே உள்டாவாயிடக்கூடாது, லாபம்லாம் நஷ்டமாக போயிடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகம் நமக்கு இன்னைக்கு அதுதான் நம்ம முழுவதுமாக நாம் தியானிக்க போகிறோம். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை நம்ம எடுத்திருக்கோம். எனவே நாம் அறிக்கை செய்வோம். தேவன் நமக்கு அந்த அறிக்கையை கேட்டு நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் பதில் தருவார். என் ஜனங்கள் என்னையே நம்பியிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் அறிக்கையிடுறது மூலமாக நமக்கே அது புரியும். நாம் அவரை தான் நம்பியிருக்கிறோம் அப்படின்றது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். நிச்சயம் அவர் வந்து தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் சூர்யா தோல்வி ஜெயமாக மாறிச்சா பாருங்க, மாறி இருக்கு பாருங்க சூர்யாவுக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் மாறும். தோல்விகள் என்ன மாறும்? ஜெயமாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. எந்தன் தோல்விகள் ஜெயமாய் மாறும், வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்தன் தோல்விகள் ஜெயமாய் மாற்றும், வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும், திருநாமத்தின் மகிமையினால். எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும், திருநாமத்தின் மகிமையினால். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். பரனே, உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. எல்லாரும் பாடுவோம். பரனே, உம் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாம் போக்கின் நரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலம் நீர், எந்த மறைவிடம் நீர், என் உள்ளம் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வரும்போது என்ன ஆண்டவர் மாற்றார்? அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாம் என்ன நீரூற்றாய் நமக்கு மாற்றுகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் நீரூற்றாய், ஆனந்த நீரூற்றாய். அவர் தான் நமக்கு ஆனந்த நீரூற்று. ஃபாதர் பாடியிருக்கார். எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? அழுகை அழுகை அழுகை. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிற நிலைமையை ஆனந்தமாக மாற்றுகிறார். இப்போ உங்ககிட்ட கேட்டால் ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்வீங்க. இப்போ கேட்கும் போது நல்லா இருக்கீங்களான்னா எங்கள் பிரதர்னால முதல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செய்வோம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம நல்லா இல்லைன்றது தெரியும். ஸோ அது காரணம் வந்து பின்னாடி உள்ள அழுகை. ஸ்தோத்திரம். சில சகோதரிகள் ஓவர் மேக்கப் போடுறதுக்கு காரணமே என்னதான்? அவ்வளோ பாதிப்பு உள்ளே இருக்குது. அதனால தான் என்ன செய்யுது? வெளியரங்கமான அலங்காரம் சிலருக்கு அதை காண்பிக்கிறது. ஒரு சிலர் சிரிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் ஏதாவது முக்கியமான இடத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால தான் உள்ளே சிரிக்க முடியாமல் எங்கே வந்து சிரிக்கிறாங்க? வெளியே வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் என்ன எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே போக போகிறோம், வெளியே கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு போவோமே அப்படின்னு சிரிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அதை ஆனந்த நீரூற்றாய் அவர் மாற்றுகிறார். ஏன்னா அவரே அந்த ஆனந்த நீரூற்று. விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேகம் அழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லுவேன். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லுவேன். ஓ என் தேவனே, என் ராஜனே. எல்லாரும் பலத்தின் மேல் பலன் அடைவோம். தேவனே, ஆமென். என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். 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 அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போம். உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான். உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போம். உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும். நிறைந்திருப்பார்கள். ஆமென். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆமென். நாங்கள் துதிப்போம். எப்போதும் துதிப்பார்கள், ஓ, துதியால் ஆமென், ஆமென். அனுதினமும் ஓ நிறைந்திருப்பார்கள். இயேசுவே, என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும். நிறைந்திருப்பார்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும். ஆமென். எல்லாரும் ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் எல்லா நிரம்பிடுவேன். விசுவாசியோட ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஆமென். ஆண்டவரே, ஒரு புது பலன் எங்களை நிரப்பட்டும், புது பலன் நிரம்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாடல் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருந்து அவர் செய்கிற யுத்தத்தை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் ஒன்றும் இல்லை, நம்முடைய சுயம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பலத்தினால் ஒன்றும் ஆகாது, சுயத்தினால ஒன்றுமே நடக்காது. எனக்கு பலன் இருக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
அது எங்கே அமர்ந்திருக்கணுமா? அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். ஒரு புது பாட்டு நம்ம கற்றுக்கொள்வோம். எளிமையான பாடல் தான், கடினமானதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை மீண்டும் கட்டுகிறார். அந்த பாடல் சொல்கிறது, எகோவா ஒசேனு, அவர் நம்மை மீண்டும் கட்டுகிறார். எகோவா சபையோத், நம்மை ஆளுகை செய்கிறார். ஸ்தோத்திரம். வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது. பிரசனம் இருந்தால் ஒன்றுமே நிற்காது. பர்வதங்கள்லாம் மெழுகு போல என்ன ஆயிடுமா? உருகி போகும். எனவே அவருடைய பிரசனம் மேலானது. ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. எல்லாம் சொல்லுவோம், உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் ஆமென் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து
காட்டுகிற. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. யுத்தங்கள், பிரச்சனைகள் வரலாம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வேலையே அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற வேலைதான். அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறது, அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறது, அவருடைய முகத்துக்கு முன்பாக நாம் அமர்ந்திருப்பது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நஷ்டங்கள் லாபமா மாறும், தோல்விகள் ஜெயமாய் மாறும், மலைகள் பர்வதங்கள்லாம் அதெல்லாம் உருகும். நாம் அறிந்திருக்க வேண்டியது யெகோவா ஓசேனு, யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறவர். நாம் யாருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? நம்மை மீண்டும் கட்டுகிறவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கோம். ஹல்லேலூயா. நாம் யாருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம்? யெகோவா சபையோத், நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை ஆட்கொண்ட தேவனிடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எங்க மாத்திரம் அல்ல, எங்கேயும் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம் மீது வியாபித்திருக்கிறது. ஓ ஜீசஸ், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம். ஒரு முறை சொல்லுவோம். ஆமென். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்து, கரங்களை உயர்த்தி, நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. ஆமென் ஆமென். ஒத்துப்போம். என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உம் பிரசன்னத்தால் உந்தன் பிரசன்னத்தால் தான் கூடும் ஆண்டவரே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ தேவனே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ கரம் உயர்த்தி, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. எல்லாரும் வாயில திறந்து, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போலவே, தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு, ஆமென். என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஆமென். யெகோவா எல்லாரும் பாடுவோம். சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை
பாட்டு உங்களுக்கு ஒருவேளை வார்த்தைகள் தெரியாம இருக்கலாம், இது புது பாடல் தான். ஆனா இந்த பாடல் பாடுவதற்குரிய நோக்கம், நாம் கர்த்தருடைய முகத்தை தேடி அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவருடைய சமூகத்திலே மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவருடைய சமூகம் இல்லாவிட்டால் நாம் எந்த இளைப்பாறுதலும் பெற முடியாது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை அது கொந்தளிக்கிற கடலை போல இருக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, கடனுக்கு மேல கடன். இந்த மாதிரி பர்வதங்கள்லாம் எங்க உருகும்னா கர்த்தருடைய சமூகத்துல தான் உருகும். கர்நாடகத்துக்கு ஒரு சகோதரனை சந்திச்சு பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, கர்த்தர் என்ன உணர்த்துறாரு, நான் ஜெபம் பண்ணணும், நல்லா தெரியுது. நானும் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருங்க, உங்க பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல கர்த்தர் உருக்குவார். அநேக வேளையில் அவருடைய பிரசன்னத்தை குறிச்சதான, சமூகத்தை குறிச்சதான அறிவு நமக்கு இல்லாமல் போகிறது. ஏதோ இந்த ஆராதனையில மட்டும்தான், கூடி ஜெபம் பண்ற இடத்துல மட்டும்தான், சபையில மட்டும்தான் மகிமை நினைக்கிறோம். இல்ல, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைஞ்சிருக்கிறது. பூமி எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. நாம் காண வேண்டியது, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய பிரசன்னத்தினால எல்லாம் கூடும். அவருடைய பிரசன்னம் பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. அவருடைய மகத்துவமான கரம் நம்ம மேல் இருக்கும் போது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, எல்லாரும் கண்களை மூடி, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டுகிறார். யெகோவா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஆமென். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர். என்னை எல்லாரும் வாய்களை திறந்து சொல்றீங்களா? யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். இல்லாமல் ஒன்றுமில்லையே. எல்லாரும் சொல்லுங்க. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. ஆமென். ஓ எங்களை ஆளுகை செய்கிற யெகோவா சபையோர், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சமூகத்தை தேடுகிற இப்படி சந்ததிகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை கேட்போம். அந்த சமயத்தில் கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை எடுப்போம்.
பூரண அழகை வர்ணிக்க வார்த்தையில்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பெனும் கயிறினால் இழுத்துக் கொண்டீர், உம் அழகான நவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக் கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீ நெருங்க உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, காணிக்கை தசம்பாங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற தகப்பனே. உங்கள் பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் தசம்பாங்களும் தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உடைய கரம் தங்கியிருந்து ஆண்டவரே இவர்களை வழி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே அப்பா, உங்கள் பிள்ளைகள் படுகிற பிரயாசங்களில் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு உயர்வான இடத்துல கொண்டு போங்கப்பா. நல்ல ஒரு உயர்வை கட்டளிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகட்டப்பா. ஆண்டவரே, துதிக்கிற புது பலன், புது கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராகப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே இவருக்கு நல்ல ஒரு பெருக்கத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாமை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, தேவ செய்தியை கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்கப்பா. எங்களை கட்டுகிற வார்த்தை, எங்களை தேற்றுகிற வார்த்தை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை சீர்படுத்துகிற வார்த்தை, ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தை, ஆண்டவரே எங்களுக்கு உண்டாக்கி ஆண்டவரே எங்களை அப்படியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஆவியானவர் அப்பா, நீங்கள் ஆசீர்வதித்து எங்களோட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பாமை துதிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.
சத்தம் வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாரம் நமக்கு நடைபெற இருக்கிறதான எல்லா கூட்டங்களும் அது நடைபெறும். புதன்கிழமையில் நமக்கு இருக்கிறதான இந்த மாலை நமக்கு